ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள். தக்காளி தொக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அதுவும் சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் செஞ்சால் சொல்லவே வேணாம். சூப்பராக இருக்குங்க. ஒரு சப்பாத்தியில் 10 சப்பாத்தி சாப்பிடுவீங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக தக்காளி தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல நான் 4 பேருக்கு தேவையான ஆனியன் தக்காளி எடுத்துருக்கேங்க. 2 ஆனியன், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 2 விரல் கைப்பிடி அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா கருவேப்பிலையை போட்டு அந்த ஸ்டேஜில் போடும்போது தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக அந்த கருவேப்பிலை வாசனையோடு இருக்குங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்பவும் தீயக்கூடாது, ரொம்பவும் வேகாமல் இருக்கக்கூடாது. நம்ம நச்சுக்குன்னு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வதக்குங்க. இப்போது புதினா 2 கைப்பிடி, 2 விரல் கைப்பிடி புதினாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 விரலால் பிடிக்கிற அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவாங்க. நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மசாலாலாம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. என்னென்ன மசாலானா, தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த ஸ்டேஜில் உப்பு ஏன் போடுறீங்கன்னா, அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வெந்து வரும். நல்லா வெந்து நல்லா உடனே நமக்கு டக்குன்னு வேலை முடிகிற அளவுக்கு சீக்கிரமாக வெந்து வருங்க. நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறமா ஒரு லிட்டை போட்டு மூடிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள், அந்த தக்காளி நல்லாவே வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கரண்டி எடுத்து அந்த தக்காளி வெந்த தக்காளி எல்லாம் நல்லா கலந்து விட்டு கரண்டியாலே நசுக்கி விடுங்க. நீங்கள் நசுக்கி விட்டீங்க அப்படின்னா இருக்கிற வேகாத தக்காளி எல்லாம் நல்லா வெந்து ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வரும். அந்த சமயத்தில் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்ச உடனே தண்ணியை நல்லா ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான உங்கள் கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி லிட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா லிட்டை எடுத்து பாருங்கள், நல்லா சுண்டி நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு அது வெந்து நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்டு ரெடி ஆகிடும். சூப்பரான சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் உங்களுக்கு தக்காளி தொக்கு ரெடி. நான் இதுக்கு சப்பாத்தி செய்கிறேங்க. சப்பாத்திக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் தக்காளி செஞ்சேன் அப்படின்னா, இந்த ஒரு சப்பாத்தி இல்லைங்க, உண்மையாக சொல்கிறேன், என் குழந்தைங்களுக்கு 6 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.